வணக்கம். இந்த வீடியோவில் பிஜிடிஆர்பி கெமிஸ்ட்ரி 2025 எக்ஸாமுக்கான எம்சிக்யூ பார்க்க போகிறோம். அதாவது யூனிட் 5ல் கெமிக்கல் கைனடிக்ஸ் இருக்குது. அதில் பார்த்தீங்கன்னா இந்த கைனடிக் மெத்தட்ஸ் ஆஃப் அனாலிசிஸ் இதில் இந்த ஃப்ளோ டெக்னிக்ஸ் இருக்குது. ஸ்டாப்டு ஃப்ளோ, கண்டினியூஸ் ஃப்ளோ, அதே போல் ஃப்ளாஷ் டெக்னிக் இருக்குது. ஸோ இதில் இருந்துட்டு முக்கியமான எம்சிக்யூ இருக்குது. எல்லாத்தையும் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ தான் என்னுடைய சேனலுக்கு நீங்கள் புதுசுனா என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வாங்க இப்போ நம்ம ஒவ்வொரு கொஸ்டினாக பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டாப்டு ஃப்ளோ டெக்னிக் இஸ் ஐடியல் ஃபார் ஸ்டடிங் ரியாக்ஷன்ஸ் வித் டைம் ஸ்கேல்ஸ் ஆஃப். அப்போ இந்த ஸ்டாப்டு ஃப்ளோ டெக்னிக் ஸ்டடியிங் ரியாக்ஷன்ஸ், அப்போ எந்த மாதிரியான டைம் ஸ்கேல் ரியாக்ஷன்ஸை ஸ்டடி பண்ணலாம்? ஹவர், செகண்ட்ஸ் டு மினிட்ஸ், 2 to 3 மில்லி டேஸ், அதாவது 2 to 3 மில்லி செகண்ட்ஸில் நடக்கக்கூடிய ரியாக்ஷனையும் நம்மளால் இந்த டெக்னிக் மூலமாக கண்டுபிடிக்க முடியும். இட் அலோஸ் டிடக்ஷன் ஆஃப் வெரி ஃபாஸ்ட் ரியாக்ஷன்ஸ் வித் டைம்ஸ் as short as 2 to 3 மில்லி செகண்ட். அடுத்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா which of the following is an advantage of the stopped flow method? அப்போ இந்த ஸ்டாப்டு ஃப்ளோ மெத்தட்னுடைய அட்வான்டேஜஸ் என்ன? requires large volume of reagent, cannot store data, provides permanent reaction record, works only for photochemical reaction. பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து லார்ஜ் இந்த வால்யூம் தேவை கிடையாது. இது வந்துட்டு cannot store data கிடையாது. அதாவது இது வந்து என்ன செய்யும், இந்த டேட்டாவை ஸ்டோர் பண்ணும். அதுவும் பாருங்கள் பெர்மனன்ட் ரியாக்ஷன் ரெக்கார்ட். அப்போ ஆப்ஷன் சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். இப்போ ஸ்டாப்டு ஃப்ளோ டெக்னிக் செட்டப் can provide permanent record using recording spectrophotometers. Which component is responsible for halting flow in the stopped flow apparatus? அப்போ இந்த stopped flow apparatusல முக்கியமாக இந்த ஃப்ளோ உள்ளே போன உடனே அதை ஸ்டாப் பண்ணுவாங்க. அதுக்கு என்ன காம்பனன்ட் யூஸ் பண்ணுறாங்க? மேக்னெட்டிக் ஸ்டிரர் கிடையாது, சொலினாய்ட் வால்வ் கிடையாது, தெர்மோகப்பிள் கிடையாது, மூவபிள் பிஸ்டன் கிட்டிங்க ஸ்டாப். அப்போ அங்கே ஒரு மூவபிள் பிஸ்டன் வச்சுருப்பாங்க. அதை வச்சு அந்த ரியாக்ஷனை ரேப்பிடாக ஸ்டாப் பண்ணுவாங்க. A piston hits a mechanical stop, instantly halting the flow. அடுத்த கொஸ்டின் பாருங்க. The stopped flow method is especially useful for, எதுக்கு யூஸ் பண்ணுறாங்க ஸ்டாப்டு ஃப்ளோ மெத்தடை? மெஷரிங் மெல்டிங் பாயிண்ட்ஸ், ஸ்டடியிங் என்சைம் கைனடிக்ஸ், மெஷரிங் ரெஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ், analyzing radioactive decay. About studying enzyme kinetics is the correct answer. It's widely used in enzyme kinetics for measuring fast formation of enzyme substrate complex. அடுத்த கொஸ்டின் பாருங்க. கண்டினியூஸ் ஃப்ளோ டெக்னிக்ல இருந்துட்டு இந்த கண்டினியூஸ் ஃப்ளோ மெத்தட் the time after mixing is determined by changing light intensity, மெஷரிங் டெம்பரேச்சர், இது கிடையாது, இதுவும் கிடையாது, ஃப்ளோ ரேட் அண்ட் டிஸ்டன்ஸ் ஃப்ரம் மிக்சிங் பாயிண்ட். அப்போ ஒரு இடத்துல மிக்ஸ் ஆகும், அதில் வந்துட்டு அதுக்கப்புறமா அந்த அந்த அனலைசிங் டியூப்குள்ளே போகும். அப்போ என்ன பண்ணுறாங்க, த டைம் ஆஃப்டர் மிக்சிங் இஸ் டிட்டர்மைன்ட் பை ஃப்ளோ ரேட்டு, எவ்வளோ ஃப்ளோ ரேட் உள்ளுக்குள்ளே போகுது, அதே போல் டிஸ்டன்ஸ் ஃப்ரம் த மிக்சிங் பாயிண்டில் வந்துட்டு எவ்வளோ தூரத்தில் அந்த அந்த அப்சர்விங் செல் இருக்குது, அதை வச்சு the time after mixing is determined using this flow rate and the distance from the mixing point. A limitations of continuous flow method is requires complex electronics, cannot study fast reactions, needs large reagent volume, works only in gas phase. அப்போ இந்த கண்டினியூஸ் ஃப்ளோ மெத்தடில் கண்டினியூஸாக ரியேஜன் நம்ம கொடுத்துட்டே இருக்கணும், உள்ளுக்குள்ளே ஃப்ளோ பண்ணிகிட்டே இருக்கணும். அப்போ பாருங்கள் நீட்ஸ் லார்ஜ் ரியேஜன் வால்யூம். அப்போ அது ஒரு முக்கியமான லிமிட்டேஷன் இந்த கண்டினியூஸ் ஃப்ளோ மெத்தட்னுடைய. பாருங்கள் மோர் சொல்யூஷன் வால்யூம் தேன் ஸ்டாப்டு ஃப்ளோ மெத்தட். ஸோ விச் ஃபியூச்சர் டிஸ்டிங்கிஷஸ் கண்டினியூஸ் ஃப்ளோ ஃப்ரம் ஸ்டாப்டு ஃப்ளோ? ரேப்பிட் லைட் ஃப்ளாஷிங் கிடையாது, ரியாக்ஷன் இஸ் மெஷர்ட் ஆஃப்டர் ஃப்ளோ இஸ் ஸ்டாப், flow continues throughout the measurement, requires flash lamp. அப்போ இந்த கண்டினியூஸ் ஃப்ளோவில் பார்த்தீங்கன்னா கண்டினியூஸ் என்ன பண்ணிகிட்டு இருப்போம், இந்த ஃப்ளோ ஆகிட்டே இருக்கும். ஃப்ளோ கண்டினியூஸ் த்ரூஅவுட் தி
measurement. Option C is the correct answer. அடுத்து பாருங்க, the optical detection system in a continuous flow setup is, அதாவது என்ன ஆப்டிக்கல் சிஸ்டம் இந்த கண்டினியூஸ் ஃப்ளோ செட்டப்பில் ஃபிக்ஸட் இன் ஒன் பொசிஷன், பிளேஸ்ட் பிஃபோர் மிக்சிங், மூவபிள் அலாங் பாத், இதுவும் கிடையாது, சப்மர்ஜ்ட் இன் ரியேஜன். அதாவது மூவபிள் அலாங் தி ஃப்ளோ பாத். அந்த ஆப்டிக்கல் டிடெக்டிங் சிஸ்டம் என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா மூவ் ஆகிட்டே இருக்கும். அந்த செல் இருக்கு இல்லையா, செல்லில் வந்துட்டு அது வந்துட்டு மூவ் ஆகிட்டே இருக்கும். அப்போ ஆப்ஷன் சி, மூவபிள் அலாங் தி ஃப்ளோ பாத். It is moved horizontally to measure absorbance at different times since mixing. மிக்சிங் ஆனது வந்துட்டு எவ்வளோ தூரத்தில் நம்ம அதை அப்சார்வ் பண்ணுறோம், எவ்வளோ தூரத்தில் அதை மெஷர் பண்ணுறோம். Which type of kinetics is commonly studied using continuous flow? First order reversible reaction, photochemical kinetics, very slow catalytic reaction, enzyme substrate reactions. அப்போ இந்த கண்டினியூஸ் ஃப்ளோ வச்சு என்ன பண்ணுறோம், என்சைம் சப்ஸ்ட்ரேட் ரியாக்ஷன்ஸை முக்கியமாக ஸ்டடி பண்ணுறோம். இட் இஸ் காமன்லி யூஸ்டு ஃபார் என்சைம் கைனடிக்ஸ் அண்ட் பைண்டிங் ஸ்டடீஸ். அடுத்தது பாருங்கள், ஃப்ளாஷ் ஃபோட்டாலிசிஸ். இன் ஃப்ளாஷ் ஃபோட்டாலிசிஸ் த ரியாக்டன்ட் இஸ் டீகம்போஸ்டு பை, எதை வச்சு டீகம்போஸ் பண்ணுறோம், ரியாக்டண்ட்டை. அப்போ அதுலேயே இருக்குது ஃப்ளாஷ்னால் என்ன, கண்டிப்பாக ஹை இன்டென்சிட்டி லைட் ஃப்ளாஷ் அங்குள்ளே வந்து பாஸ் பண்ணுறோம். இப்போ லேசர் கூலிங் கிடையாது, மேக்னெட்டிக் ஃபீல்டு கிடையாது, பல்ஸ் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் கிடையாது. அப்போ ஆப்ஷன் சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். எ ஸ்ட்ராங் பல்ஸ் இனிஷியேட்ஸ் ரியாக்ஷன்ஸ் பை ஃபோட்டோ டிசோசியேஷன். த ஃபங்க்ஷன் ஆஃப் த ஸ்பெக்ட்ரோ ஃப்ளாஷ் இஸ் டு, இந்த ஃப்ளாஷ் ஃபோட்டாலிசிஸில் இந்த ஸ்பெக்ட்ரோ ஃப்ளாஷ் இருக்கும், அது என்ன பண்ணும், ஸோ illuminate த சாம்பிள் ஆஃப்டர் எ டைம் டிலே. அப்போது ஸ்பெக்ட்ரோ ஃப்ளாஷ் என்ன செய்யும், அந்த ரியாக்ஷன்ஸ் நடந்ததுக்கு அப்புறமா திரும்ப என்ன செய்யும், இது வந்துட்டு உள்ள illuminate பண்ணும் இந்த ஸ்பெக்ட்ரோ ஃப்ளாஷ். ஆப்ஷன் பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். இது பார்த்தீங்கன்னா இட் இஸ் அ டிலேட் ப்ராபிங் லைட் தட் அலவுஸ் டைம் ரிசால்வ் மெஷர்மெண்ட். வாட் கைண்ட் ஆஃப் ஸ்பீசியஸ் ஆர் பிரைமர்லி ஸ்டடிட் யூஸிங் ஃப்ளாஷ் ஃபோட்டாலிசிஸ்? என்ன பண்ணலாம், ஃப்ளாஷ் ஃபோட்டாலிசிஸ் வச்சு ஸ்டேபிள் ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸை ஸ்டடி பண்ணலாமா, இல்லை கிறிஸ்டலைன் சாலிட்ஸ் கிடையாது, ரேடியோ ஐசோடோப்ஸ் கிடையாது, அதாவது ஷார்ட் லீவ்ட் ரேடிக்கல்ஸ் அண்ட் இன்டர்மீடியேட்ஸை நம்ம வந்துட்டு ஸ்டடி பண்ணலாம். ஓகே, அப்போ இதே போல் உங்களுக்கு இன்னும் நிறைய எம்சிக்யூ வேணும் அப்படின்னாச்சுன்னா என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இதே போல் உங்களுக்கு இந்த பிஜிடிஆர்பி எம்சிக்காக டெஸ்ட் பேட்ச் வந்துட்டு ரெடியாக இருக்குது. நீங்கள் என்ன பண்ணலாம், என்னுடைய ஆப் டவுன்லோட் பண்ணிவிடுங்க. ஆப்புக்குள்ளே போனீங்கன்னா கோர்சஸ் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் வரும், அதுக்குள்ளே போனீங்கன்னா அந்த டெஸ்ட் பேட்ச் இருக்கும். அதில் உங்களுக்கு நிறைய கொஸ்டின்ஸ் இருக்குது, அதுவும் டாபிக் வைஸாக நிறைய கொஸ்டின்ஸ் இருக்குது, நீங்கள் அட்டன் பண்ணிக்கிடலாம். தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நீங்கள் அரசு வேதியியல் ஆசிரியராக வேண்டுமா? ஆல்வின் டிஆர்பி பயிற்சி ஆன்லைன் வகுப்பில் உடனே சேருங்கள். ஆன்லைன் கிளாஸ்ல ஜாயின் பண்ணீங்கன்னா உங்களுக்கு பிடிஎஃப், வீடியோ கிளாसेस, லைவ் கிளாसेस, டெஸ்ட் பேட்ச் எல்லாமே கிடைக்கும். கண்டிப்பா கவர்ட் போஸ்டிங் வாங்கலாம். ஆல்வின் டிஆர்பி கோச்சிங்ல ஜாயின் பண்ணதால தான் அரசு கெமிஸ்ட்ரி போஸ்டிங் கிடைச்சது. நீங்களும் டுடே ஜாயின் பண்ணுங்க.